ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலே எல்லோரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், நைட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன். இது என்ன ஒரு பெரிய டாப்பிக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. முக்கியமான டாப்பிக்கே இது தான். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் நிம்மதியாக அன்றைக்கி நைட்டு தூங்கணும்னு நினச்சோன்னா, நைட்டு கிச்சனை சுத்தமாக வச்சுட்டு தூங்கினாதாங்க நம்மளுக்கு தூக்கமே வரும். இதுக்கு நம்ம மெயின் காரணம் என்ன தெரியுமா? நம்ம இந்த கிச்சனில் இருக்க சிங்க் பாத்திரத்தை நம்ம அடிக்கடி டக்குன்னு வாஷ் பண்ணாமல் மொத்தமாக அப்படியே போடுறது தான். ஆனால் நம்ம அடிக்கடி க்ளீனும் பண்ண முடியாதுங்க. அதையே பண்ணிகிட்டு இருந்தோன்னா சமையல் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் எப்படி பார்க்குறது? உங்களால் முடிஞ்சதுன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னோட ஒரு சஜஷனு. ஸோ முடியாத பட்சத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஒரே வேலையில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி கிச்சன் மேடை எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மொத்த பாத்திரம், அதாவது யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டேன். அந்த பாத்திரத்தை மேடையிலேருந்து எடுத்தாலே பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மொத்த சிங்கையும் மொத்த பாத்திரத்தையும் சேர்த்து கழுவி எடுத்தாச்சு. இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணுன்னா, எனக்கு பாத்திரம் தேய்க்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்குங்க. அது பாத்திரம் சிங்க்கு ஃபுல்லாக நிரம்பி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தேய்க்க ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நான் மெயினாக பாத்திரம் தேய்க்கும் போது அது என்னன்னு தெரியலங்க. உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்னா, நான் தேய்ச்சிட்ருக்கும் போதே நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு கன்ஃபியூஷனாக இருப்பேன். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு, இந்த டெசிஷன் எடுக்கலாமா, அந்த டெசிஷன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் அந்த பாத்திரம் தேய்க்கும் போது தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் ஒரு சில பேருக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் நிறையா தடவை ஒரு கிளாரிட்டியான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருக்கு. அதுதான் சொல்கிறேன், எனக்கு மட்டுமா அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்களுக்கு அப்படி இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் தெரிய வைங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கான்னு சொல்லிட்டு. பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்க் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டேன். நம்ம சிங்கை கழுவுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க டைல்ஸு, டேப்பு எல்லாத்தையுமே ஒரு தடவை ரொம்ப டீப்பாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு 2 தடவை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது டெய்லி ஈஸியாகிடும். ஸோ டேப்பு, டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. கழுவ உங்களுக்கு அங்கே ரொம்ப கரை பிடிக்காமல் இருக்கும். நல்லா க்ளீனாகவே தெரியும், நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கும் டைல்ஸு. ஸோ அந்த விம் பார் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை என்ன சோப்பு டப்பா யூஸ் பண்ணுறீங்களோ, சானிடைசர் யூஸ் பண்ணாலும், ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாலும் அந்த டப்பாவையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நீட்டாக வைங்க. நம்ம கிச்சன் ரொம்ப பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும். இதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட கிச்சனில் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்குங்க. இன்னொன்று, எங்கள் அம்மா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு நம்ம வீட்டுள்ள சாமி நடமாடும். ஸோ கிச்சனுக்கு ஒரு மெயினாக சாப்பிட்றதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதனால கிச்சனில் எந்த நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தையும் வச்சுட்டு நைட்டு தூங்கக்கூடாது. அது நம்மளுக்கு ஒரு பேட் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டுள்ள வராது அப்படின்ற மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஜென்ரேஷன்லேருந்து ஃபாலோ பண்ணுற அந்த இது. ஸோ இது கேட்க நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானே என்ன அறியாமே நானும் அது மைண்ட் உள்ள ஏற்றிக்கிட்டு நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நம்ம வீடு உள்ள சாமி வருவாங்க, நம்ம வீடை நைட்டு க்ளீன் பண்ணணும், கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு சின்னதுலேருந்தே நல்லா பதிஞ்சிருச்சு. கேட்க நல்லா தானே இருக்குது. ஸோ எதேதோ கேட்குறோம், நம்ம எதேதோ பார்க்குறோம் யூடியூபு, இன்ஸ்டான்னு. ஸோ இது கேட்குறனால நம்மளுக்கு எந்த லாஸுமே ஆக போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு கிச்சனு. பார்த்தாலே மங்களகரமாக இருக்கணுங்க சொல்ல போனோன்னா. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நைட்டு தூங்குங்க. இந்த மாதிரி தூங்குனிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கூட உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் கேரி ஆகும். நீங்கள் நிம்மதியாக அன்றைக்கி நாள் போகும் உங்களுக்கு. இல்லைனா அந்த நாளே உங்களுக்கு ஹெக்டிக்காக மெஸ்ஸியாக தோணும். ஆனால் உங்களுக்கு தெரியாது எதனால நம்மளோட எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்ற மைண்ட் செட்லாம் வரும். ஸோ அது ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலு. இது அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் லீட் பண்ண போகிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கான ஒரு வே தானே. அடுத்து
இதையும் எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க. என்னென்னா மண்பானையில் வந்து தண்ணி வந்து என்றைக்குமே காலியாக இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து டேப்பில் ஆர்ஓ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல. ஸோ ரெயின் வாட்டரை வந்து கொதிக்க வச்சு அதை ஆறுனமே மண்பானையில் போட்டு அப்புறம் தான் குடிப்போம். ஸோ அந்த மாதிரி பானை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா என்றைக்குமே பானை வந்து காலி ஆகாமல் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. நைட் வந்து தழும்பு இருக்கணும் தண்ணி. ஸோ நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுங்க. ஸோ கீழே இந்த டஸ்ட்டு தூசி எல்லாத்தையும் வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து அடுத்த வேலை நம்மளுக்கு மெயினாக நைட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக காட்டுறது வந்து இந்த துணிங்க. எவ்வளோ துணி இருந்துச்சுனாலும் நம்ம அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா ஓ மை காட் நம்மளுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். என்னோடய பசங்க இருக்காங்க பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க. ஓகேயா? ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 4-5 ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சினிமாவில் இருக்க செலிப்ரிட்டிஸ் கூட அந்த அளவுக்கு மாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு நாளைக்கு என் பையன் 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ்ஸுன்னு பண்ணுவான். அதை வந்து நம்ம போட்டு துவைச்சி எடுத்து மடித்து வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ துணி சேரும் தெரியுமா? ஸோ அதை அன்னைக்கு நம்ம மடித்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்க இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது அதுக்கான ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சாச்சு. மடித்து வச்சுட்டு அடுத்து நம்ம டின்னருக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு டின்னர் 2 பேருக்கும் சேர்த்து தான் போட்டு ஊட்டுவேன். நைட்டு என்ன தான் நீங்கள் வச்சிங்கனாலும் டின்னர் அவங்களுக்கு பால் சாதம், செவ்வாழை பழம் இது 2 காம்பினேஷன் நல்லா சுட சாப்பாடு வச்சு கொடுத்தா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பால் சாதம்னாலே பிடிக்காது, என்னன்னு தெரியல. ஆனால் வந்து என்னோடய தம்பிக்கு என்னோடய பசங்களுக்கு எல்லாருக்குமே நைட்டு பால் சாதம் தான். ஸோ அப்படி என்ன இருக்குன்னே தெரில பால் சாதத்தில். உங்களில் யாருக்காவது இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் பையனுக்கு டாய்ஸு, அந்த டாய்ஸில் அனிமல்ஸ் டாய்ஸ் தான் முக்கியமாக பிடிக்கும். எவ்வளோ அனிமல்ஸ் வாங்கி தந்தாலும் இது ஆக்சுவலி அவன் ஒன்றா வாங்கினது. அந்த அனிமல்ஸை ஒன்றா சேர்த்து அவ்வளோ சேர்த்து வைப்பான். அதுலேயும் அவனுக்கு அந்த பார்க்காத டைனோசர் தான் ரொம்ப பிடிக்கும். டைனோசர் எப்பா பாரு டைனோசர். பசங்களை சாப்பாடு ஊட்டுறக்குள்ளே நம்ம வாஷ் பண்ணி வச்ச இந்த வெசலில் இருக்க தண்ணி எல்லாமே காஞ்சிருச்சு. மறக்காமல் அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட கிச்சன் வேறு லெவலில் இருக்கும். சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ நீங்கள் க்ளீன் பண்ணி அழகாக வச்சிங்கனாலே அது பார்க்க வந்து மங்களகரமாக தெரியுங்க. ஸோ பார்த்தீங்களா, என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி தான். பட் அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா. ஸோ நிறைய பேர் என்னோடய கிச்சன் வந்து சின்னதாக இருக்குது, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படியே விட்டுறாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி க்ரியேட்டிவ்னஸ் எப்படி அதை நீட்டாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது என்னோடய சஜஷன். ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் முடித்தோமே அடுத்த நாள் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் நாள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆக்கும். உங்களுக்கு வந்து ஹரிபரி இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புற டைம்லலாம் உங்களுக்கு ஈஸியாக இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நான் வந்து பட்டாணி உரிக்க வேண்டியது நிறையா இருந்துச்சு. ஸோ அது வந்து நைட் டைம் இருக்கனால அப்படியே பிக் பாஸ் பார்த்துட்டே நம்ம உரிக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிக் பாஸ் வந்து ரொம்ப அடிக்கடிலாம் பார்க்க மாட்டேங்க. விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் மட்டும் பார்ப்பேன் சாட்டர்டே சண்டே. ஸோ ஆனால் இந்த சீசன் வந்து அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்காக பார்க்கணுவோங்க நம்ம டிவி பிக் பாஸ். ஆனால் இந்த சீசன் வந்து நம்ம பார்த்தாலே அது ஸ்ட்ரெஸ் ஆகிரும் போல். ஸோ எதுக்கு நம்மளுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது தான் பார்க்குறது. பார்க்கக்கூடாதுனாலும் இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எதை திறந்தாலும் அதுதான் ஓடுது. நம்மளே அறியாமையே அதை பார்க்கணுன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு படுக்க டைமில் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து வாங்க நம்ம வெளியே போய் எதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கு டயட் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் அவர் வந்து ஒரு இதை வந்து பண்ணுவார். சரி வாங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஸ்மைலி பொட்டேட்டோ, நான் வந்து சேஷ்வான் நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு. மேகியும் வாங்கி தர மாட்டாங்க, ஏன்னா அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே போகிற டைம் இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டால் வாங்கி தந்துடுவாங்க. அடுத்த நாள் வந்து டீ காஃபி பழக்கத்தை ஸ்டாப் பண்ணணும். காலையில் எந்திரிச்சோமே எம்டி ஸ்டொமக்கில் போடக்கூடாதுன்னு நான் இந்த நட்ஸு சோக் பண்ணி சீட்ஸு எல்லாத்தையுமே சோக் பண்ணி கிரைண்ட் பண்ணி குடிக்கிற அந்த பழக்கத்தை ஆரம்பித்தேன்.
அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப சூப்பராகுங்க. நான் மட்டும் ஓட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஹஸ்பண்டுக்கு ஆட் பண்ண மாட்டேன். ஓட்ஸ் ஆட் பண்ணிட்டு அதில் பனானாவும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூதி மாதிரி குடிப்பேன். இது வந்து குடிச்சதுலேருந்து நம்மளுக்கு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம மெயினாக விமன் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் கூட நின்றுது. நான் இது எப்போ வந்து குடிக்க ஸ்டாப் பண்ணுறனோ எனக்கு நல்லா தெரியும் முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதை குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து நல்லா முடி வந்து டென்ஸாக நல்லா ஷைனிங்காக வளருது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் காலையில் பச்சை பயிறு வந்து குழம்பு வைக்கலான்னு சொல்லி அதை சோக் பண்ணேன். இந்த மாதிரி வேலைலாம் இருந்துச்சுன்னா நைட்டே பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு காலையில் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதை விட்டு காலையில் எழுந்திரிச்சோமே என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னாலுமே அது நம்மளோட மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி தான், ஆனாலும் அது எவ்வளோ அழகாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்த்து பண்ணுவேன் நான். பரவாயில்ல, மெஸ்ஸியாக இருந்தாலும் என்னால் உங்களால் முடியும்னா அன்றைக்கி வந்து எப்படியாவது அதை பண்ண பாருங்கள். அது பண்ண முடியாத பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டை ஏற்றிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நாளைக்கு அடுத்த நாள் பார்த்துக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.